நாம் சேர்ந்து தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்தவும் மகிமைப்படுத்தவும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்த இந்த நல்ல காலை பொழுதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களையும் என்னையும் உன்னதமான ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தர். தீர்க்கன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன். வா, இந்த காலை நேரத்திலும் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதை அனுபவத்தில் கொண்டு வருகிற தேவ பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் நீங்கள் திறக்கப்பட்ட பரலோகத்துக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைப்பதற்கு முன்பு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். நோவா காலத்து அழிவுக்கு பிறகு ஆரராத் பர்வதத்தில் நோவாவின் பேழை சென்று நிற்க, பேழைக்குள்ளே இருந்து நோவாவின் குடும்பத்தையும் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து முதல்ல செய்தது, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். வேதம் முழுவதும் ஆசீர்வாதம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதத்தின் ஆசீர்வாதங்களின் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வாசல் இன்றைக்கு தேவன் உங்களுக்காய் திறப்பாராக. அது உங்க தலைமேல் வந்து உட்காருவதாக. இந்த வார்த்தை உங்கள் குடும்பங்கள் மேல் வந்து உட்காருவதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர், அது உன் வீட்டில் வந்து உட்காருவதாக. உன் குடும்ப வாழ்க்கையில் வந்து அது உட்காருவதாக. ஆமென். உன் வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் பிரவேசிப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சொன்ன தேவ பிள்ளைகளுக்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்கள் தலைகள் மேல் தன் கையை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். எனக்கு ஆசை, இந்த காலை நேரத்தில் அதே போல கர்த்தர் தன்னுடைய கரத்தை வைத்து, ஆமென், நம்முடைய சிரசின் மேல் தம்முடைய பரிசுத்தம் உள்ள கரத்தை வைத்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காரணம், இந்த காலை நேரத்தில் இங்கே வந்திருக்கிற பலரை குறித்து எனக்கு நன்றாக தெரியும். கர்த்தருடைய கரத்தில் இருந்து ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கிடைத்தால், அது பெற்றுக்கொண்டால், ஹல்லேலூயா, எனக்கு நலமாய் இருக்கும் என்கிற எண்ணத்தோடு வந்தவர்கள் தான் இங்கே தாராளம் பேர் இருக்கிறீங்க. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் உண்டாகிற ஐஸ்வர்யம் உனக்கு உண்டாவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களே ஐஸ்வர்யத்தை தரும். ஒரு பினான்சியலான பிரேக் த்ரூ இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உண்டாவதாக. ஆமென். உண்டாவதாக, உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லிவிடுங்களே, கைகளை உயர்த்தி. சத்தமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். இல்ல, நல்ல பலமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென்.
எத்தனை பேருக்கு தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புறீங்க? அவர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி காட்டி, ஆமே, பரிசுத்த ஆவியானவர் சபையின் நடுவில் ஏதோ சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் உங்க கரங்களை உயர்த்தி, ஆமென், 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 ஆமென். ஊரபல சந்தன மனகதல ஷபல பலபல. அருள் ஏராளம், அருள் அவசியமே. சத்தமாக, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரளாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரளாய் பெய்யட்டும். நான் நேற்றுக்கு ட்ரெயின்ல வந்து கொண்டிருந்தேன். வந்து கொண்டிருக்கும் போது எனக்கு தோன்றினது, how to make the plywood. the plywood எப்படி தயார் பண்றாங்கன்னு எனக்கு பார்க்கணும். நான் அதை பார்க்கும்போது ஒரு யூஎஸ் ஃபேக்டரியில டிஃபரெண்ட் டைப்ஸா அழகா பண்றதை பார்த்தேன். மரத்தை கொண்டு வந்து ஒரு மிஷின்ல ஒரு நபர் கை தொடல, மனுஷன் கை தொடாமலே எல்லாம் ரோபோட்டிக் மிஷின்ஸ். ஒரு இடத்துல அந்த தடியை வெட்டி ஒரு குறிப்பிட்ட நீளத்துக்கு வெட்டி அதை ஒரு மிஷின்ல உள்ள போடுறாங்க, அவ்வளவுதான். அந்த மிஷினே அதனுடைய தோலை எல்லாம் மாற்றி, அந்த மிஷினே அதை கழுவி அடுத்த மிஷினுக்கு தள்ளிவிடுது. ஒரு மிஷின் ஒரு வேலை, ஒரு ப்ராசஸ். அடுத்த மிஷின் அந்த பச்சையான அந்த மரத்தை பேப்பர் போல அப்படியே முழுமைய சீவி பாலம் பாலமாக கன்வேயர்ல அனுப்பி விடுது. அப்ப இந்த மிஷினுடைய வேலை துண்டா இருக்கிற மரக்கட்டைய அப்படியே பாலமா சீவுற வேலை. அந்த கன்வேயர் வழியா அடுத்த மிஷினுக்கு போகுது. அங்க ஒரு ரோபோட்டிக் இருந்து இதை செக் பண்ணி அளந்து எல்லாம் ஃபிராக்சர் செகண்டுக்குள்ள கரெக்டா பெரிய அளவா இருக்கிறத ஒரு கன்வேயர்ல, துண்டு துண்டா இருக்கிறத சின்னதுல. மூணாவது ப்ராசஸ் அது அளவா வெட்டப்படுது. தென் அது அடுத்த மிஷினுக்கு போகுது. அது எதையோ கெமிக்கல் அதுல சேர்க்குது, ஏதோ பச போல அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு 10-15 ப்ராசஸ். கடைசியில பார்த்தா நம்பர் 1 குவாலிட்டியான பிளைவுட் வெளியே வருது. பல நேரங்களில் நாம நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாம இருக்கிறோம். எல்லா ப்ராசஸ் வழியா வரணும். ப்ராசஸ் முடியும் போது ஆசீர்வாதம் கையில வந்திருக்கும். நீங்க நினைக்கிறது நான் இது வழியெல்லாம் வரமாட்டேன், அது இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, ஆனா ஆசீர்வாதம் வரணும். தேவன் அப்படி செய்கிறவர் அல்ல. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். எனக்கு தெரியாது என்ன ஆசீர்வாதம் தெரியாது, ஆனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார்.
கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வாத மழையாக உன் மேல பெய்ய போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு அது வேணும்னு சொல்றீங்க? அவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன் பாப்பாமே. ஆமென். என்ன ஆசீர்வாதம் அது எனக்கு தெரியாது, பட் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். என்ன விஷயத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தெரியாதுங்க, பட் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு தீர்க்கதரிசியாய், ஒரு தேவ மனுஷனாய் இந்த காலை நேரத்தில் நான் இதன் நடுவில் மழை பெய்வதை பார்க்கிறேன். ஆமென். மழை பெய்வது போல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குவதை பார்க்கிறேன். ஆமென். அது சில தேவ பிள்ளைகள் மேல இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஓ, இறங்க ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்வது போல பரிசுத்த ஆவியின் பிரசன்னம். ஆமென், 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 ஆமென். ரதல ஜபல ரதல தல தர 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 தர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கையில் எல்லோ ஏதோ நடக்குது, அது நடக்கட்டும். அல்லேலூ சொல்லுங்க. கைகளை உயர்த்தி, சத்தம் உயர்த்தி, சத்தம் உயர்த்தி. அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரனாய் பெய்யட்டுமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரனாய் பெய்யட்டுமே. ஒன்று கூட சத்தம் உயர்த்தி. அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரனாய் பெய்யட்டுமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரனாய். இன்று தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உங்கள் ஆசீர்வாதத்திற்கான ஒரு திறவுகோலை திறக்க போகிறார். ஒரு திறவுகோலை உங்க கையில திறந்து தந்து அந்த லாக்க கர்த்தர் திறக்க போகிறார். வாங்க, ஆயத்தம் உள்ளவர்கள் ஒரு அல்லே சொல்வோம். எனக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தரும்போது, எஸ், இது ஆசீர்வாதத்தின் திறவுகோல் என்று சொன்னார். அதனால தான் நான் முதலே சொன்னேன், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், 7வது வசனம். மோசம் போகாதிருங்கள். இந்த காலை நேரத்தில் என்னை கவனிக்கிறவங்க கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன் பாப்போம். இல்லங்க, நல்ல பலமாய் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. ஆமென். வசனம் கவனிங்க பாப்போம்.
மோசம் போகாதிருங்கள். தேவன் நம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். அதாவது மற்றுள்ளவர்கள் நம்மை பரியாசம் பண்றதுக்கு கர்த்தர் விட மாட்டார். He don't allow anybody. ஒருத்தனையும் கர்த்தர் விட மாட்டார். மற்ற ஒரு நபர்களும் நம்மை பரியாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு கர்த்தர் விட மாட்டார். அது உங்க விருப்பத்துக்கு நீங்க அல்லையே சொல்லிக்கலாம். சொல்லணும்னா சொல்லுங்க. இந்த ப்ராசஸ்க்குள்ள வரணும்னா வாங்க, இல்ல இதுக்கு வெளியே நிற்கணும்னா நில்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஹல்லேலூயா. மண்ணு கூட சத்தமா சொல்லுங்களேன். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆசீர்வாதத்துக்காக நீ விதைத்தால் ஆசீர்வாதத்தை அறுப்பாய். ஆசீர்வாதத்துக்காக நீ விதைத்தால் ஆசீர்வாதத்தை அறுப்பாய். ஆமென். இந்த நாட்கள் தேவனாகிய கர்த்தர் நீ ஆசீர்வாதத்தை அறுவடை செய்கிற நாட்களாக கர்த்தர் உனக்கு மாற்றுவாராக. கர்த்தர் உனக்கு மாற்றுவாராக. ஒரு ஆமீன் சத்தமாய் சொல்லுகளை கைகளை உயர்த்தி, சத்தமாய் சொல்லுகளை கைகளை உயர்த்தி. மனுஷன் எதை விதைப்பானோ அதை அவன் அறுப்பான். ஆமென். நீ ஆசீர்வாதத்துக்காக விதைப்பாயாக. வருகிற நாட்களில் ஆசீர்வாதத்தை நீ அறுக்க போகிறாய். ஆமென். விதைப்பும் அறுப்பும். நம்ம எல்லாம் அறுவடைக்காக காத்திருக்கிறவர்கள். வெயிட்டிங் ஃபார் a good harvest, a good result. ஒரு நல்ல ரிசல்ட்டுக்காக, நல்ல ஆன்சருக்காக. குட் ஆன்சர் from God. ஆண்டவர் எனக்கு நல்ல மறுபடி தரணும். இந்த விஷயத்துல ஆண்டவர் எனக்கு இதுல நன்மை செய்யணும். நன்மைக்காக, அதாவது அந்த ப்ரொடக்ஷனுடைய கடைசி. நான் செய்தி ஆரம்பிக்கும் போது சொன்னேன் அல்லவா, ஒரு பிளைவுட் ப்ரொடக்ஷன் வீடியோ ஃபுல்லா பார்த்தேன். தொடக்கம் மரக்க கம்புகளில தடியில தொடங்கி ப்ராசஸ் கம்ப்ளீட் முடியும் போது அது விலை உயர்ந்த பிளைவுட்களாக மாறுது. நம்முடைய நோக்கமும் நம்முடைய சிந்தை எல்லாம் அந்த கடைசில வர்ற ரிசல்ட் மேல இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அது உனக்கு உண்டாகணும்னா முதல்ல செய்ய வேண்டியதை செய்வாயா. இன்றைய செய்தி, உன் ஆசீர்வாதத்துக்கு நீ எதையோ விதைக்கணும். Without sowing there is no harvest. விதைப்பு இல்லாம அறுவடை இல்லை. விதைக்காம அறுக்க முடியாது. நாம எல்லாம் அறுக்க அறிவாள கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, முதல்ல நீ விதை. நீ விதைக்காம அறுக்க பார்க்காத. நம்முடைய தேவன் ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறவர். எல்லாம் ஒழுங்கும் கிரமமுமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறவர். உங்க ஆசீர்வாதத்தின் திறவுகோல் என்னன்னு தெரியுமா? நீ விதைக்கிறது தான் திறவுகோல். ஐயோ, ரெண்டு கைகளை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி. ஆமென். தேவன் அதுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தையும் தந்திருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனாகிய கர்த்தர்
நோவாவையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கையில் கர்த்தர் சொல்லி இருக்கிற காரியம் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். பின்பு 7 நாள் பொறுத்து சாரி 22ஆம் வசனம் பாருங்க. 22 பூமி உள்ள நாளளவும். ஆதியாகமம் 8:22 பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவது இல்லை. ஆமென். சத்தமா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி ஆமென். எதெல்லாம் ஒளியாது சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் கீழே இருந்து. பகலும் இரவும் இன்னைக்கு வரைக்கும் ஒளியல. பகலும் இருக்கு, இரவும் இருக்குது. அடுத்தது கோடை காலமும் மாரி காலமும். கோடை காலம் வெயில் காலம், மாரி காலம் மழை காலம். இன்னைக்கும் அந்த 2 சீசனும் ஒளிஞ்சு போகல. அடுத்தது பிரைஸ் தி லார்ட் சீதளமும் உஷ்ணமும். ஆமென். குளிரும் சூடும் இன்றைக்கும் அது அப்படியே இருக்குது பூமிக்குள்ளே. கர்த்தர் இவைகள் எல்லாம் சொல்லிவிட்டு இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் முன்னுரிமை கொடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். விதைப்பும் அறுப்பும் அது ஒளிந்து போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் ஆமென் ஆமென். இது எல்லாற்றை காட்டிலும் முதல் இடம் எதுக்கு? சத்தமா சொல்லுங்க, விதைக்கிற காரியத்துக்கு. ஹல்லேலூயா. விதைத்தால் அறுவடை காண போகிறாய். விதைக்கிறவன் அறுவடை காண போகிறான். ஆமென். என்னிடத்தில் கர்த்தர் எதையோ பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னிடத்தில் கர்த்தர் எதையோ பேசிக்கொண்டிருக்கிறார். விதைப்பும் அறுப்பும். ஆமென். ஹல்லேலூயா. அது ஒளிஞ்சு போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன் பாபாமே. ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்று கூட பலமா சத்தமா சொல்லுங்களே. ஆமென் ஆமென். பலமா சொல்லுங்க. ஆமென். பலமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. நம்மில் பல பேர் என்ன நினைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மில் பல பேர் அது இதெல்லாம் அப்படியே வந்துடும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா போதும், ஆண்டவர் நம்மளை அப்படியே ஆசீர்வதிச்சிருவார். தயவு செய்து இந்த உங்களுடைய சிந்தைய முதல்ல கொஞ்சம் மாற்றுங்க. உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அந்த ஆசீர்வாதத்துக்கு நீ எதையோ விதைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப சாத்தான் என்ன நினைப்பா? இவன் விதைச்சாதானே அறுவடை செய்வான். அப்ப விதைக்க விடாம தடுத்துட்டா அறுவடை வராது, ஆசீர்வாதம் வராது. அவன் ஆசீர்வாதத்தை தடுக்கவில்லை, விதைப்பதை தடுக்கிறான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. ஆமென். எதை தடுக்கிறான் சொல்லுங்க? விதைக்கிறத தடுக்கிறான். கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ விதைச்சா அறுவடை காண்பாய். விதைப்பும் அறுப்பும் ஒளியாது. அப்படியானால் நீ விதை, நான் பேசி பேசி வர்றேன், அப்ப புரியும். நீ விதைத்தால் உனக்கு நான் அறுவடை தர்றேன். நமக்கு நன்றாக ஒரு காரியம் தெரியும், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஆசீர்வதித்தால் தடுக்க முடியாது. ஆமென்.
அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பிசாசால தடுக்க முடியாது. ஆனா உன்னை விதைக்க விடாம அவன் தடுக்கலாம். புரிந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம். உள்ள போகட்டும் வசனம், அந்த அந்த வேர்டு உள்ள போகட்டும், உள்ள போகட்டும், உள்ள போகட்டும். ஆமென். என்ன ரெண்டு காலத்துக்கு பேரு சொல்லுமா? ரெண்டு காலம். அறுக்கிற காலத்துக்கு பேரு அறுவடை காலம். அப்ப விதைக்கிற காலத்துக்கு பேரு விதைக்கிற காலம், விதைப்பின் காலம். என்ன பாஸ்டர், விதைப்பின் காலத்தில் பிசாசு போராடுவானா? ரெண்டு போராட்டம் போராடுவான். முதல்ல அங்கிருந்தே போவோம், அங்கிருந்தே போவோம். எடுக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், ஓ க்ளோரி, 6வது அதிகாரம். ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord. எடுத்தீங்களா? மூன்றாவது வசனம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து, கொஞ்சம் நில்லுங்க. மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக எந்த காலத்தில் எழும்பி வருவார்கள்? சத்தமா சொல்லுங்க. விதைக்கும் போது. இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு அந்த மீதியானியர் மடங்கடிக்கப்படுவார்களாக. ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே பாப்பாவே. ஆமென். மடங்கடிக்கப்படுவார்களாக, மடங்கடிக்கப்படுவார்களாக. இன்னும் 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 உங்களுக்கு உங்களுக்கு உங்களை நான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கொண்டு வரேன். நீங்க ப்ரொடக்ஷன்ல லாஸ்ட்ல நிக்கிறீங்க. நான் உங்க கைகளில் அள்ளி தூவும் விதையை வைத்திருக்கிறவர்களாக நான் உங்களை பார்க்கிறேன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, அரிக்கட்டுகளை அறுக்கிற அறிவாளோடு நிற்கிறீங்க. அதை கொஞ்சம் கீழே வைங்க. அது நமக்கு கட்டாயமாய் தரும், கட்டாயமாய் கிடைக்கும். 30 மேனி 60 மேனி 100 மேனியாக கர்த்தர் விளைய செய்வார். ஆமென். விளைச்சல் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அறுவடை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். விசுவாசித்தால் ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுவாய். ஆமென். விசுவாசித்தால் அல்லேலூயா சொல்லு. ஆமென், ஆமென். நீ எதிர்பார்க்கிற விடுதலை உண்டு, நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் உண்டு, நீ எதிர்பார்க்கிற நன்மை உனக்கு உண்டு, நீ எதிர்பார்க்கிற உயர்வு உனக்கு உண்டு. அது தாமதப்படாது. இந்த ஆராதனை முடிகிற நேரம் நீ அறுக்க தொடங்க போகிறாய். ஆமென். ஆசீர்வாதத்தை அறுக்க தொடங்க போகிறாய். உன்னோடு தான் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சில கண்களில் ஓரமாய் கண்ணீர் துளிகள் புறப்பட்டு வருவதை பார்க்கிறேன். காரணம், உன்னோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பலமாய் சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்களே. ஆமென். பலமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. பலமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை போல நாம் நிற்போமாக. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் நாம் வாசித்த வசனத்தின் காலம் என்ன காலம்? அறுக்கிற காலம் அல்ல. சத்தமா சொல்லுங்க. விதைக்கிற காலம். ஹல்லேலூயா. விதைக்கிறதற்காக விதையை, ஆமென், ஸ்தோத்திரம், கையில் பிடித்துக் கொண்டு
நிலத்தை பண்படுத்தி இந்த விதையாவது எனக்கு ஆமென் என் சந்ததிக்கு என் குடும்பங்களுக்கு ஆகாரத்தை விளைவிக்காதா என்று ஏக்கத்தோடு ஹல்லேலூயா நிலத்துக்கு முன்பாக நிற்கும் போது ஆமென் விதைக்கிற காலங்களில் அந்த விதையை அந்த விதைக்கிற விதைப்பை சங்காரம் பண்ணுவதற்காக கெடுப்பதற்காக இறங்கி வருகிறதா மீதியானியரின் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே மறக்கடிக்கப்படுவதாக. ஒரு நல்ல அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பலமாக. ஆமென். ஒரு ஹந்தரதிகன சம்புனமனாதரி. கொஞ்சம் ஸ்தோத்திரம் வரட்டும். ஆமென். அதாவது சேர்ந்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் ஒரு கட்டை உடைக்கிறதுக்காக உங்க வீட்டுக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள, உன் வாழ்க்கைக்குள்ள, உன் பிசினஸ்ல, உன் தொழில, உன் வருமானத்துல, உன் பிள்ளையின் படிப்புல, குடும்ப வாழ்க்கையில, இதெல்லாம் நிலங்கள். அந்த நிலத்தில் கிடக்கிற ஒரு கட்டை உடைக்கிறதுக்கு நான் எழும்பி நிற்கிறேன். நான் நிற்கிற அதே அபிஷேகத்தில் நீ நின்றால் கட்டுடைக்கப்படும். ருதர் சக்கலா ரம்முனமந்தா. 4ஆம் வசனம், அவர்கள் எதிரே பாளையம் இறங்கி. அவர்கள் யாரு? மீதியானியர்கள். அடுத்தது பிரைஸ் தி லார்ட், அமலேக்கர்கள், கிழக்கத்தி புத்திரர்கள். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரே, அவர்களுக்கு எதிரே. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவர்களுக்கு எதிரே. இன்றைக்கு உனக்கு எதிரே பாளையம் இறங்கி இருக்கிறவன் ஆமென் இன்றைக்கு மடிந்து போவானாக. உனக்கு ஆப்போசிட்டாக. ஆமென். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. சத்தமா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. ஆமென். உன் படிப்புக்கு சொல்லுங்க எதிரே. ஆமென். ஹல்லேலூயா. உன் பிள்ளையின் எதிர்காலத்துக்கு எதிரே. ஆமென். ஆப்போசிட்டாக. ஹல்லேலூயா. உன் வருமானத்துக்கு எதிரே, உன் தொழிலுக்கு எதிரே, உன் ஊழியத்துக்கு எதிரே பாளையம் இறங்கி இருக்கிறவன் இன்னைக்கு மடங்கடிக்கப்படுவானாக. ஓ ஹல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன் பாபாமே. ஆமென். அவன் எதுக்காக உனக்கு எதிரே எழும்பி இருக்கிறான்? உங்களுக்கு தெரியுமா? இங்க இருக்கிற உங்களுக்கு எதிராக ஆப்போசிட்டாக ஒரு நாளும் கர்த்தர் எழுந்து வர மாட்டார். அவர் உனக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். அவர் உனக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். அவர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆமென். ஆமா என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன் பாபாமே. ஆமென். அப்ப எதிராய் எழும்பி நிற்கிறவன் சத்ரு தானே. அவன் என்ன பண்ணுகிறான் பாருங்க. அவன் காசாவின் எல்லை மட்டும், காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து. என்னன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நிலத்தின் விளைச்சலை கெடுத்து. ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் நிலத்தின், உன் சபையின், உன் ஊழியத்தின், உன் பிசினஸின், உன் குடும்ப வாழ்க்கையின், உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தின், உன் பிள்ளைகளின் படிப்பின் விளைச்சலை, அந்த நிலத்தை அந்த விளைச்சலை கெடுப்பதற்காகவே எதிராக எழும்பி நிற்கிறவன் இயேசுவின் நாமத்தினாலே மடங்கடிக்கப்படுவானாக. அல்லேலூயா. கெடுக்கிற பிசாசு இன்னைக்கு மடங்கடிக்கப்படுவானாக. ஹல்லேலூயா. சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். உன் நிலத்தை கெடுக்க பார்க்கிறவன். ஆமென். அந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா அழுத்தி சொல்லுங்க. ஆமென். கெடுக்க பார்க்கிறவன். ஹல்லேலூயா. கெடுதல் நினைக்கிறவன்,
எப்படியாவது இதை கெடுக்கணும்னு நினைக்கிறவன் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு மடங்கடிக்கப்படுவாராக. ஹல்லேலூயா. ருதபல ஹத்தலி ஷம்புன. எத்தனை பேருக்கு நான் பேசின வசனம் புரியுது அப்படின்னு தெரியல. ஹல்லேலூயா. இந்த விதை நீ விதைக்கிறது, நீ விதைக்க தான் போற. ஹல்லேலூயா. இந்த நம்முடைய திறவுகோல் என்ன? நீ விதை, நான் உனக்கு ஆசீர்வாதம் தாரேன். ஆனா விதைக்கிறதுக்காக நீ எழும்பும் போதே ஹல்லேலூயா ஒரு கூட்டம் சத்துரு எழும்பி வர்றான். எதுக்காக? உன் நிலத்தை கெடுக்கிறதுக்காக. ஆமென். உன் விளைச்சலை கெடுக்கிறதுக்காக. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை உன் விளைச்சலை கெடுக்கிறதான மீதியானியரின் வல்லமைய பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை நேரத்திலே அவர் மடங்கடிப்பாராக. வெளியே வாடி சொல்ற இயேசுவின் நாமத்தினால மீதியானியரின் வல்லமையே ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதல்ல. இது விதைக்கும் போதே, ஒரு காரியத்தை தொடங்கும் போதே, ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் போதே அவன் எதிராக எழும்பி வந்து தொடக்கத்திலேயே எதிராக எழும்பி வந்து போராடுகிற பொல்லாத மீதியானியரின் வல்லமை இயேசுவின் நாமத்திலே, அந்த கிழக்கத்தி புத்திரரின் வல்லமை, அந்த அமலேக்கியரின் வல்லமை, ஹல்லேலூயா, விளைச்சலை கெடுக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக மீதியானியர்கள் அவர்களை கெடுப்பதற்காகவே இவன் விதைக்க கூடாது, இவன் தொடங்க கூடாது, இவன் அடுத்த ஸ்டெப்புக்கு போக கூடாது என்று சொல்லி ஆரம்பத்திலேயே எழும்பி நிற்கிற சத்துருவை மடங்கடிக்க கர்த்தருடைய தூதனானவன் கிதியோனுக்கு தரிசனமாகிறார். ஆமென். ஹல்லேலூயா. மீதியானியரை மடங்கடிக்க கிதியோனுக்கு தரிசனமான தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உனக்கு தரிசனமாகிறார். இன்றைக்கு அந்த கிதியோன் நீதான். ஆமென். இந்த சபையில் ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் ஒரு கிதியோனாக கண்டிருக்கிறார். ஆமென். 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 கர்த்தர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே இந்த பலத்தோடு போ. ஹல்லேலூயா. அபரா தகடா தகட அடபா ரகடா தகதே கிதியோன் மேல் இறங்கி வந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இதோ உன் மேல இறங்குது. ஆமென். உன் மேல இறங்குது. இயேசுவின் நாமத்தில் கைகளை தட்டணுமா? கைகளை தட்டுவாயாக. அந்நிய பாஷை பேசணுமா? அந்நிய பாஷை பேசுவாயாக. அல்லேலூயா சொல்லணுமா? அல்லேலூயா சொல்லுவாயாக. அல்லேலூயா. விதைப்பு காலத்துல கடுக்க வருகிற சத்துருவை நீதான் மடங்கடிக்க போகிறாய். ஆமென். இந்த பலத்தோடு போ. ஸ்தோத்திரம். புரிந்து கொண்டவர்கள், வசனம் புரிந்து கொள்கிறவர்கள், ஆங்காங்கே சில அசுத்தாவிகள் அலக்களிக்க ஆரம்பிக்குது. ஆங்காங்கே பலருக்குள்ள இருந்து இளகி வெளியே வர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அது மீதியானின் வல்லமை, அமலேக்கிய வல்லமை. உனக்கு தெரியல. ஆமென். அந்த அமலேக்கிய வல்லமை இன்றைக்கு மடங்கடிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. கிதியோனை சந்தித்த ஆண்டவர் அந்த தேவ தூதன் ஆமென் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உன் முன்னால இறங்கி வந்து நிற்கிறான். நீ உட்கார்ந்து ஜெபிக்கிறவன் பக்கத்துல ஆமென் அந்த சேருக்கு பக்கத்துல ஹல்லேலூயா
ஒரு தேவதூதன் இறங்கி வந்து நின்று கொண்டு உன்னை பார்த்து சொல்லுகிறான், உன்னை பார்த்து சொல்லுகிறான், உன் குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறதான அவன் மீதியானியரின் வல்லமையை முறியடிக்க என் மகளே நான் உன்னைத்தான் தெரிந்து கொண்டு உன்னை ஒரு கீதியோனாக வைக்கிறேன். ஆமென். உன்னை கீதியோனாக வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கீதியோன் மேல் இறங்கி வந்த தேவனுடைய பலன், தேவனுடைய அபிஷேகம், அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக, 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 இறங்குவதாக. இந்த பிசாசை ஜெயிக்க வேண்டுமானால் கீதியோன் மேல் இறங்கி வந்த பராக்கிரமத்தின் அபிஷேகம் உன் மேலையும் இறங்குவதாக, உன் மேல இறங்குவதாக. அபரபதி கரபதி பலபா. ஆமென். பலன், பலன். ஓ அல்லேலூயா. பலன் இறங்குவதாக, பலன் இறங்குவதாக. பலப்படு, பலப்படு. ஆமென். பலப்படு கிதியோனே, பலப்படு. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். பலப்படு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். பலப்படுவாயாக. பலப்படுத்துகிற வல்லமை இறங்குது, பலப்படுத்துகிற வல்லமை இறங்குது. பலப்படுத்துகிற வல்லமை இறங்குவதை பார்க்கிறேன். ஆமென். கீதியோனே, பெரிய கூட்டத்தை கொண்டல்ல, ஒரு 300 பேரை கொண்டு, வெறும் 300 பேரை கொண்டு. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. சத்துருவை நான் மடங்கடிக்க போகிறேன், சத்துருவை மடங்கடிக்க போகிறேன், சத்துருவை மடங்கடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. காரணம் நான் சொல்லி சொல்லி போகிறேன், சொல்லி சொல்லி போகிறேன். உன் வீட்டுக்கு நடுவில் உனக்கு எதிராக எழும்பி நிற்கிற ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. உன் வீட்டுக்கு நடுவில் உனக்கு ஆப்போசிட்டா, உன் வீட்டுக்கு ஆப்போசிட்டா, உன் குடும்பத்துக்கு ஆப்போசிட்டா, உன் பிள்ளைகளுக்கு ஆப்போசிட்டா எழும்பி நிற்கிற ஒரு பெரிய கூட்டம் சத்துரு நிற்கிறான். ஆமென். அவனுடைய ஒரே திட்டம் உன் நிலத்தை கெடுக்க வேண்டும். ஆமென். உன் நிலம் என்றால் உன் பிள்ளைகள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும், உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் படிப்பை கெடுக்கணும், எதிர்காலத்தை கெடுக்கணும். நிலத்தை கெடுக்கிற இவன் இத்தனை காலம் கெடுத்தது போதும். இன்றைக்கு கர்த்தர் இந்த ஆலயத்தில் உன்னை கொண்டு வந்தது எதுக்காக தெரியுமா? பராக்கிரமசாலியே, நீ புறப்பட்டு போவாயாக. ஆமென். நீ புறப்பட்டு போவாயாக. நான் உன் கூடவே இருக்கிறேன். இத்தனை காலமாக உனக்கு எதிராக எழும்பி நின்று உன்னை கெடுத்த, உன் நன்மைகளை கெடுத்த, உன் ஆசீர்வாதங்களை கெடுத்த, ஆமென், 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 மீதியானியரே, ஹல்லேலூயா, நீ மடங்கடிக்க போகிறாய். நீ மடங்கடிக்க போகிறாய், மடங்கடிக்க போகிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென், ஆமென். கீதியோன் கேட்கிறான், இது எப்படி ஆகும்? கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற, சத்தமா சொல்லுங்க, இந்த பலத்தோடு போவாயாக. ஆமென். உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த பலனை கர்த்தர் தருவாராக. ஆமென். அந்த பலனை கர்த்தர் தருவாராக. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே.
ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே. நான் சொன்னேன் இல்லையா, ஓ ஜீவநதியே பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். நான் சொல்லுவது இந்த ப்ராசஸ் வழியா உள்ள வந்துகிட்டே இருங்க. ஆமென். இந்த ப்ராசஸ் வழியா உள்ள வந்துகிட்டே இருங்க. உன்னை விதைக்க விடாம தடுக்கிறவன் இன்றைக்கு அழிந்து போகிறான். ஆமென். உன்னை விதைக்க விடாம தடுக்கிறவன் அழிஞ்சு போறான். ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுவாயாக. ஆமென். உன்னை விதைக்கவே விடாம உன் விதைப்பு காலத்துல உனக்கு எதிராக எழும்பி வருகிறவன் இன்றைக்கு அழிஞ்சே போகிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஆங்காங்கே பலருக்குள்ள இருந்து சில அசுத்த ஆவிகளின் வல்லமைகள் அலக்களித்து வெளியே வருவதை பார்க்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு உன் வீட்டுக்கு விடுதலை வந்தது. இனி உன் வீட்டின் நடுவிலே சத்துரு எழுப்பி நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ரபலா தக்கலா ரிபலா சந்தனா அச்சலா திக்கரா பலா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 2 நாளுக்கு முன்னால ஒரு பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே துரத்துவதற்கு தேவன் கிருபை செய்தார். அடங்கு. இயேசுவின் நாமத்தில் உன் வாயை கட்டி வைக்கிறேன். அடங்கு. ஆக்ரோஷமாக அந்த பிசாசு பயங்கரமா எதிர்த்து போராடி கொண்டே இருந்தது. திடீர்னு பார்த்தா அந்த பிசாசு எஸ்கேப் ஆயிடுச்சு. நான் விட்ட பாடில்லை. எனக்கு எப்படியாவது அந்த பிசாசு வெளியே தோர்த்தணும். கர்த்தர் அதுக்கு தானே நம்மளை அனுப்புகிறார். மறுபடியும் 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 ஜெபிக்கும் போது தேவனுடைய பெரிதான கிருபை, கர்த்தர் என் ஆவிக்குரிய கண்களை திறந்து ஒட்டுமொத்த குடும்பத்தை எனக்கு காட்டுகிறார். அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தில் உள்ள சின்ன பிள்ளைகள் தொடங்கி பெரியவர்கள் வர ஒவ்வொருத்தரா கர்த்தர் காட்டுறார். இப்ப என்கிட்ட கர்த்தர் சொன்னாரு, இந்த பிசாசு ஹைட் அண்ட் சீக் விளையாடுது. அதாவது யாருக்குள்ள போய் ஒளிச்சு இருக்கிறேன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதபடி இது ஆளை மாத்தி மாத்தி உட்காருது. எனக்கு கர்த்தர் சொன்னார், அது நினைச்சுக்கிட்டு நான் ஒளிச்சிருக்கிறேன்னு கண்ணை மூடி பூனை பால் குடிக்கும் போது அது நினைக்குமா என்னை யாரும் பார்க்கலன்னு. ஆனா கர்த்தர் என்னிடத்துல சொன்னாரு, உனக்கு நான் ஆழங்களை ஆராய்ந்து பார்க்கிற கண்களை தந்திருக்கிறேன். ஆமென். இங்க சில பிசாசு அதே போலதான் ஒளிச்சு உட்கார்ந்து இருக்குது. அது நினைச்சுக்கிட்டு யாரால் என்னை கண்டுபிடிக்க முடியாது. இவளுக்குள்ள இருந்தா தானே இவரு
கைய வச்சு இலக்கி வெளியே கொண்டு வருவாரு. நான் ஆளை மாத்தி அங்கவே உட்கார்ந்துட்டா உனக்கு தெரியுமா, நீ எங்க போய் உட்கார்ந்திருந்தாலும் மீதியானின் வல்லமையே உன்னை மடங்கடிக்கிற வல்லமையை கர்த்தர் எங்களுக்கு தருகிறார். ஆமென். ஒரு ஆமென் சத்தமாய் சொல்லுவாயாக. ஆமென் சத்தமாய் சொல்லுவாயாக. ஆமென். சொல்லுங்களேன் கைகளை உயர்த்தி, சொல்லுங்களேன் கைகளை உயர்த்தி, சொல்லுங்களேன் கைகளை உயர்த்தி. ஆமென். விதைப்பு காலத்தில் எதிராக எழும்புகிற மீதியானின் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு தோற்கடிக்கப்படுவதாக, 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 தோற்கடிக்கப்படுவதாக. பேசுங்க, தோற்கடிக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சம் வசனத்துக்கும் போகிறேன். தேவன் தருகிற நல்ல விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைய திறவுகோல் நீ விதைக்கணும். அதான் திறவுகோல். sow the seed. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம். போயிரு கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஆமென். வசனம் நல்லா கவனிக்கணும். வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள், வசனம் கவனிக்கிறீங்களா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம் கொஞ்சம் கூட அழகா இருக்கும். 24வது வசனம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. இந்த ரெண்டையும் அது செய்யறதில்லை. விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. எது? காகம். அடுத்தது, அவைகளுக்கு பண்டகசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. அப்போ விதைக்காதவனுக்கு இப்ப காகம் என்ன செய்யறது இல்ல? நமக்கு இந்த வசனம் எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச வசனம். அப்ப என்கிட்ட கொஞ்சம் கூட விளக்கமா இந்த ரெண்டு வசனத்தையும் ஒப்பிட்டு பேசுங்க. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. கொஞ்சம் கூட விளக்கமா லூக்காவில கர்த்தர் சொல்றாரு, காகத்தை கவனித்து பாருங்கள். ரெண்டுலயுமே தொடக்கம் ஒரேதான். அவைகள் விதைக்கிறதும் இல்ல. ஹலோ, என்கிட்ட பேசுங்க, சத்தமா பேசுங்க. விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல.
இது ரெண்டையும் அது செய்யாததுனால இந்த காகத்துக்கு எதெல்லாம் இல்ல? பண்டசாலை இல்ல. வசனம் லூக்கா 12:24. அதற்கு பண்டசாலை இல்ல, அதற்கு களஞ்சியமும் இல்லை. அப்படியே இருக்கு. பண்டசாலைனா என்ன? சேமித்து வைக்கிற இடம். ஒரு 50 லட்சம் ரூபாய் சேமிச்சு வச்சிருக்கிறவங்க கை உயர்த்தி காட்டுங்க. நீங்க கை தூக்க மாட்டீங்கன்னு தெரியும், அது எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். ஆனா யார் யார் கையில 50 லட்சம் ரூபாய் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு 50 சவரன் நகை சேர்த்து வச்சிருக்கிறேன், வீட்டுல சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கிறேன். கை உயர்த்துங்க. ரெண்டும் இல்லை. கொஞ்சம் நிலங்களை வாங்கி ஒரு எனக்கு லைஃபுக்கு குடும்பத்துக்கு ஒரு சேவிங் மாதிரி அப்படி வச்சிருக்கிறேன். அதாவது நீங்க சம்பாதிச்சு நீங்க வாங்கியிருக்கணும். உங்க அப்பா சம்பாதிச்சு உனக்கு கிடைச்சதை வச்சுக்கிட்டு நீ மாறு தட்டக்கூடாது. நீங்க சம்பாதிச்சு வாங்கியிருக்கணும். யாராவது சரி, அப்போ 50 லட்சம் வேண்டாம், ஒரு 25 லட்சம் சும்மா போங்க பாஸ்டர். ஏதோ நாங்க அப்படியே போயிட்டே இருக்கோம். There is no savings. சேர்த்து வைக்க களஞ்சியம் இல்ல. ஆசீர்வாதம் இருந்தா தானங்க சேர்த்து வைக்கிறது. இந்த மாசம் எனக்கு 50 லட்சம் ரூபாய் வந்தா என் செலவு ஒரு 10-15,000 ரூபாய் போதும். பாக்கி உள்ளதை நான் என்ன செய்வேன்? எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி சேர்த்து வைப்பேன். அறுவடை இருந்தா தானே சேர்த்து வைக்கிறதுக்கு. ஏன் அறுவடை இல்ல? இந்த காகம் அது விதைக்கல. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, காகம் விதைக்கல. ஆண்டவர் தானே சொன்னார், இயேசு தான் சொன்னார். இது விதைக்கவே இல்லைங்க. சகோதரா, நீ விதைக்காம எப்படியா களஞ்சிய நிரம்பணும்னு ஜெபம் பண்ற? முட்டாத்தனமா இருக்கு. நீ காக்கா கூட்டமா இருந்துகிட்டு நீ விதைக்கவே மாட்ட. ஆனா களஞ்சியம் நிரம்பட்டும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக மடியில வந்து விழட்டும். எப்படியா? ஏன் நீ விதைக்கல? இப்ப என்னுடைய கேள்வி, ஏன் விதைக்கல? அதுக்கு காரணம் மற்றொன்று. பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11 எடுத்தீங்களா? ரொம்ப சூப்பரான அழகான, நான் நிறைய வருஷங்கள் தியானித்திருக்கிற ஒரு வசனம். ஸ்தோத்திரம். 4வது வசனம், காற்றை கவனிக்கிறவன், காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். அப்ப ஏன் இவன் விதைக்கல? நான் கோர்வையா சொல்லி வந்தேன். பறவைகள் விதைப்பதில்லை, எனவே அறுப்பதில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதில்லை. காகம் விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, அதுக்கு களஞ்சியம் இல்லை, பண்டசாலையும் இல்லை. களஞ்சியமும் பண்டசாலையும் சேர்த்து வைக்கிற இடம். பாஸ்டர், நான் எல்லாம் ஒண்ணுமே சேர்த்து வைக்கல அப்படின்னா உனக்கு பண்டசாலையும் இல்லை,
உனக்கு களஞ்சியமும் இல்லை. ஏன் இல்லை? ஏன் இல்லைன்னா உனக்கு அறுவடை வரல. ஏன் அறுவடை வரல? நீ விதைக்கல. ஏன் விதைக்கல? ஒரு மனுஷன் ஏன் விதைக்காம இருக்கிறான்? ஏன்னா அதுதான் வசனம் சொல்லுது, அவன் காற்றை பார்க்கிறவன். இவன் என்ன நினைக்கிறானா, வயல் பக்கமா போவான் இந்த மனுஷன், இந்த காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். அர்த்தம் என்ன? விதைக்கிறதுக்காக நெல்லை எடுத்துக்கிட்டு விதையை எடுத்துட்டு வயலுக்கு போவான். அப்ப பார்த்து பயங்கர காற்றடிக்கும். இப்ப இவன் என்ன நினைப்பான், நான் விதைச்சா இந்த காற்று இந்த விதைய கொண்டு போயிரும், அதனால காற்று அடங்கட்டும், அதுக்கு பிறகு நான் விதைக்கிறேன். நம்ம சொல்றது மாதிரி விடுதலை வரட்டும், அப்புறம் நான் செய்யறேன். கட்டு அவிழட்டும், அப்புறம் வர்றேன். நோய் குணமாகட்டும், அப்புறம் சபைக்கு வரேன். புரியுதா? பிசாசு என்ன செய்யுமா? ஓஹோ அப்படியா, அப்ப இப்படி கொண்டு வந்த நீ செய்ய மாட்டியா? சோ அதே மாதிரி அடிக்கடி அடிக்கடி உன்னை சுத்தி காற்றடிக்க பண்ணி கொண்டிருப்பான். ஈசான மூல காற்று, கீழ்த்திசை காற்று, சூறாவளி காற்று, கொண்டை காற்று, அந்த காற்று, இந்த காற்று, உன் படகை கவிழ்க்கிற காற்று, ஹே சுத்தி சுத்தி அடிச்சுட்டே இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், காற்று அடிக்கட்டும், அலைகள் எழும்பட்டும், கடல் கொந்தளிக்கட்டும், எதையும் பார்க்காம நீ நடந்து வருவாயாக. ஆமென். ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். பேதுரு காற்றை பார்த்திருந்தா கடல் நடக்க முடியாது, அலைய பார்த்திருந்தா கொந்தளிப்பை பார்த்திருந்தா படகுல இறங்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், இறங்கி வா. அப்ப பிரச்சனைகளே பார்த்துட்டு, இது ஐயோ இந்த பிரச்சனை இது கிளியர் ஆகட்டும், இது கிளியர் ஆனாதான் எனக்கு அப்படி ஒழுங்கா ஆராதனைக்காவது வர முடியும். அப்ப பிசாசு சொல்லுவான், அப்ப இந்த பிரச்சனை ஓயாது போ, நான் ஓய விட மாட்டேன். பிரச்சனை ஓஞ்சா நீ ஆராதனைக்கு போவேன். ஹல்லேலூயா. நீங்க ஆடி பாச இந்த காரியம் ஒண்ணு சரி ஆயிட்டுனா போதும், இந்த காரியம் ஒண்ணு இல்ல கிளியர் ஆயிட்டா போதும், அப்புறம் பாருங்க பாஸ்டர், நான் தான் ஆராதனைக்கு முதல் ஆளா வருவேன். ஓயாது. பிசாசு ஓய விட மாட்டான். இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், விதைக்கவே செய்யாத காக்காவாய் நீ வாழுவதை விட விதைக்கவே மாட்டேன், காலியா கிடக்கிற களஞ்சியத்தை பார்த்து அழுகிறவனாய் நீ இருக்காத. இன்றைக்கு உனக்கு எதிராக எழும்பி நிற்கிற காற்றுகளை நான் அமைதலாக்குகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. பலமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். பலமாய் சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் கூட பலமாய் சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்களேன், பலமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். அப்ப நீ எப்படி இரு? விதைக்கிறவனாயிரு. கொஞ்சம் கூட பேசலாமா? சத்தமா பேசுங்க. பேசலாமா? பேசலாம். தேவன் நீ விதைக்கிறையோ என்ன செய்யறியோ அது தெரியாது. தேவன் இங்க இருக்கிற நாம் எல்லாருக்கும் தானியத்தை தருகிறவர். எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க. தானியம் ரெண்டு வகைப்படும். எசையா 55 அதிகாரம், எசையா 55 அதிகாரம்.
சரிங்களா? 10வது வசனம், எசையா 55வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ஸ்தோத்திரம். மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து, அடுத்தது விதைக்கிறவனுக்கு விதையையும். ஹலோ, யாருக்கு விதை? விதைக்கிறவனுக்கு விதையையும். அடுத்தது புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அது கொடுக்குது. அந்த கடைசியில் உள்ளதை மட்டும் எடுத்துக்கிடுவோம். கர்த்தர் என்ன செய்யறாரு? மழையை பெய்ய பண்ணி பூமியில இருந்து தானியத்தை முளைக்கப்பட்டு அறுவடையை கொடுத்து ரெண்டு விதமா கொடுக்கிறாரு. இப்ப அந்த பிரதர் விதைக்கிறவரா இருந்தால் உனக்கும் அது தானியம் தரும். அப்ப உனக்கு என்ன தானியம் தரும்? விதைக்கிற தானியம். இந்த பிரதர் விதைக்க மாட்டாரு, கையில கிடைச்சதெல்லாம் சாப்பிடுவார். அங்க இருக்கு. அப்ப இவனுக்கும் அந்த தானியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப இவன் கையில கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? ரெண்டு பேருங்க ஒரு வயல்ல இருந்து தானியத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. ரெண்டு பேரும் கொடுக்கிறாரு. ஒருத்த குணம் என்னது? அவன் கையில கிடைக்கிறத என்ன செய்வான்? விதைப்பான். வேறொருத்த என்ன செய்வான்? கையில கிடைக்கிறத புசிப்பான். அப்ப விதைக்கிறவன் கையில கொடுக்கிற தானியத்துக்கு பேரு விதை தானியம். புசிக்கிறவன் கையில இருக்கிற தானியத்துக்கு பேரு சாப்பாட்டு தானியம். ஒரு வயல்ல இருந்து நெல்லு வருதுங்க. ஒரு மூடை நெல்லு, ஒரு வயல் ஒரு மூடை நெல்லு தந்துச்சு. நான் இந்த ரெண்டு பேர்கிட்ட சொன்னேன், இந்த ஒரு மூடை நெல்லை எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். பாதி பாதியா எடுத்தீங்க. அவருக்கு குணம் என்னது? அவர் விதைக்கிறவர். அப்ப அவர் அந்த நெல்லை என்ன செய்வாரு? விதைக்கிறவன் என்ன பண்ணுவான்? விதைப்பான். அப்ப அவன் கையில இருக்கிற அந்த நெல்லுக்கு பேர் சொல்லுங்க, விதை நெல். அதே மூடையில இருந்துதான் இவருக்கும் நெல்லு கிடைச்சு. ஆனா இவர் அவர் என்ன செய்வார்? விதைக்க போக மாட்டாரு, கிடைச்சிருந்தெல்லாம் சாப்பிட்டுருவாரு. ஒரே வயல்ல இருந்து ஒரே மூடையில நெல்லு தான். கை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா புரிந்தவர்கள் சொல்லலாம். ஆமென். கை உயர்த்தி புரிந்தவர்கள் அதை சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். அப்ப உன் கையில் உள்ள நெல்லுக்கு பேர் சொல்லுங்க, சாப்பாட்டு நெல்லு. அது விதை தானியம், இது சாப்பாட்டு தானியம். இப்ப நான் என்ன சொல்லுறேன் என்றால், இங்க இருக்கிற நீங்க எல்லாம் சாப்பிடுறதுல கிடைக்கிறது எல்லாம் சாப்பாட்டு நெல்லாம தெரியும். உங்க தேவை, உங்களுக்கு கிடைக்கிறது உங்க உடம்புக்கு தேவை. உங்க 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 என்ன சொல்லலாம், அது நிரம்பணும், வயிறு நிரம்பணும். ஆனா கர்த்தர் சொல்லுறாரு, நீ எல்லாம் தின்னு அழிக்காதப்பா, நீ விதைக்கிறவனாய் உன் கையில இருக்கிற நெல்ல விதை நெல்லாய் மாற்று, விதை தானியமாய் மாற்று. இந்த யோசேப்பிடத்தில் யோசேப்பின் சகோதரர்கள் போறாங்க. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்தில் அவங்க போயிட்டு யோசேப்பிடத்தில் கேட்கிற ஒரு காரியம் உண்டு. 19வது வசனம், ஆதியாகமம் 47வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம், நாங்களும் எங்கள் நிலங்களும்
உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? அடுத்தது, நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கிக் கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும். அப்ப கொடுக்கிற தானியம் எதுக்கு? சத்தமா சொல்லுங்க. ஆகாரத்துக்கு, சாப்பிடுறதுக்கு. அடுத்து அதோடு விடல, நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு ஆதீனமாய் இருப்போம், நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும். அடுத்தது, நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு ஆகார தானியத்தை மட்டுமல்ல, அடுத்து சொல்லுங்க, விதை தானியத்தை தாருமாமே. ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. சபை ஒன்றடங்காய் சொல்லட்டும், கர்த்தாவே எங்களுக்கு விதை தானியத்தை தருவீராக. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். என்ன தருவீராக? சத்தமா சொல்லுங்க, விதை தானியத்தை தருவீராக. எல்லாரும் சத்தமா ரெண்டு கைகளை உயர்த்தி ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்களேன், பாபாவே. ஆமென். ஆண்டவரே எனக்கு, சத்தமா சொல்லுங்க, விதை தானியத்தை தருவீராக. எனக்கு ஆகாரத்தையும் தாரும். எல்லாரும் சத்தமா பேசுங்க, ஆகாரத்தையும் தாரும். அடுத்து சொல்லுங்க, விதை தானியத்தை தாரும். எல்லாரும் சத்தமா ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே சொல்லுங்க, எங்களுக்கு ஆகாரத்தையும் தாரும். அடுத்து சொல்லுங்க, விதை தானியத்தை தாரும். ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே பாப்போமே. ஆமென். பலமாய் சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. கர்த்தாவே எங்களுக்கு என்ன தாரும்? சத்தமாய் சொல்லுங்க, என்ன தாரும்? சொல்லுங்க, ஆகாரத்தையும் தாரும். அடுத்தது, ஆமென், விதை தானியத்தையும் தாரும். ஆகாரத்தை தாரும் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தாவே நானும் சாப்பிடணும், என் மனைவியும் சாப்பிடணும், என் பிள்ளைகளும் சாப்பிடணும். நாங்க வெறும் சாப்பிட்ட மட்டும் எங்களுக்கு போதாதப்பா, எங்களுக்கு ட்ரெஸ் வாங்கணும். அப்ப இந்த தானியத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து வித்து தான் நாங்க ட்ரெஸ் வாங்க முடியும். ஆண்டவரே, ஏன்னா அன்னைக்கு வெறும் விவசாயம் மட்டும்தான், ஐடி வேலையெல்லாம் கிடையாது. அடுத்து இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இந்த சாப்பாட்டு தானியத்திலிருந்து கொஞ்சம் வித்து தான் நாங்க கொஞ்சம் நிலத்தை வாங்க முடியும். இந்த சாப்பாட்டு தானியத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து வித்து தான் நாங்க ஒரு வண்டி வாங்க முடியும், ஒரு 2 மாட்டை வாங்க முடியும், ஏதாவது வாங்க முடியும். சோ முதலாவது எங்களுக்கு ஆகார தானியம் தாரும். 2 கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே பாபாமே. ஆமென். பட் ஆகார தானியம் என் தேவைக்கு, சொல்லுங்க, ஆகார தானியம் என் தேவைக்கு. இந்த தேவை ஒரு சீசனோடு முடியக்கூடாது, அடுத்ததுல எனக்கு தேவை வருது. ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு தேவை, பிள்ளைகள் காலேஜ் படிக்கும்போது வேற தேவை. அதனால அடுத்த சீசனுக்கு எனக்கு நிறைய தேவை. அந்த நிறைய தேவைக்காக இன்னைக்கு நான் விதைக்கிறதுக்கு எனக்கு விதை தானியத்தையும் தருவீராக. ஆமென். ஐயா, எங்கயா விதைக்கிறது? Where we sow our seed. ஆகாய் எடுங்கள், ஆகாய். வீட்டுல போய் ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிங்க. எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஊழியக்காரர்கள் அந்த தேசத்து ஜனங்களோடு காணிக்கைகளை கொண்டு வர சொல்லுகிறார்கள். நிறைய பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் கட்டுமான வேலைக்காக தாராளமாய் கொடுக்கிறார்கள். ஆகாய் தீர்க்கதரிசியை வைத்து
2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களிடத்தில் விதை தானியம் உண்டோ? உங்களிடத்துல கேட்கிறார், உன்ட்ட விதை தானியம், சாப்பாட்டு தானியம் ஓகே, உன்ட்ட விதை தானியம் இருக்கிறதோ? உன்ட்ட விதை தானியம் இருக்கிறது என்றால் அதை என் ஆலயத்தின் கட்டுமான வேலைக்காக நீ விதைப்பாயாக. உன்கிட்ட விதை தானியம் இருக்கிறது என்றால் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஆமென். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சகோதரா சகோதரி, எதுங்க விதை தானியம்? ஆபிரகாம் முதல், அதாவது பழைய ஏற்பாட்டு பிரமாணம்னு சொல்வாங்க. பழைய ஏற்பாட்டு பிரமாணம் வந்தது மோசே காலத்தில் இருந்துதான். பிரமாணம் வருவதற்கு முன்பதாகவே ஒருவன் ஒரு மாதிரியை காட்டினான். அவன் ஆபிரகாம். ஆபிரகாம் மெல்கிசேதேக் என்கிற ஒரு ஊழியக்காரனை கண்டவுடனே இந்த ஆபிரகாம் தனக்குண்டான எல்லாவற்றிலும் தசம பாகத்தை செலுத்தினான். அப்ப ஆரம்பிச்சது தசம பாகம். Your tithe, உன்னுடைய தசம பாகம் அப்படிங்கிறது விதை தானியம். தசம பாகம் போக பாக்கி உள்ளது ஆகார தானியம். புரிந்தவர்கள் ஒரு அல்லே சத்தமா சொல்லுங்க, கைகளை வைத்து சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. உன் தசம பாகம் விதை தானியம். இப்ப கர்த்தர் என்ன கேட்கிறாரு? விதை தானியம் உண்டோ? உன் வீட்டில் விதை தானியத்தை வச்சிருக்கிறியா? நீ விதைக்கிறவனாக விதை தானியத்தை கொண்டு ஆலயத்தில் விதைக்கிறாய் என்றால் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நமது காணிக்கைகள் தசம பாகம் வேறு, காணிக்கை வேறு. உன் ஆலயத்தில் ஆகாரம் குறைவு வராமல் இருப்பதற்காக, ஆலயத்துக்கு குறை வரக்கூடாது, உன் தசம பாகங்களை எல்லாம் கொண்டு வந்து கர்த்தருடைய பண்டக சாலையில போடுங்க. யாரோ சொல்ல கேட்டேன், அதை நான் 10 ஏழைக்கு கொடுக்கிறேன், அதற்கு பேர் தர்ம பணம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்க, தர்ம பணம், சாரிட்டி. அது தசம பாகம் அல்ல. The Spirit of God, கர்த்தருடைய ஆவியானவர் இதை போதிக்க சொல்லுகிறார். உன் பிள்ளைகளுக்கு பண்டகசாலை இல்லை, களஞ்சியம் இல்லை, நோ சேவிங். பணம் 10 லட்சம் 20 லட்சம் போயிட்டே இருக்குது. ஒரே நஷ்டம், ஒன்னும் சேர்த்து வைக்கல, ஒன்னும் வாங்கல. பிகாஸ் இவர்கள் விதைக்கல. கர்த்தர் சொல்லுகிறார், விதை தானியத்தை மாற்றி வைப்பாயாக. என்ன கிடைச்சாலும் விதை தானியம், விதை தானியம். ஒரு நல்ல விவசாயி விதை தானியத்தை சாப்பாட்டுக்கு எடுக்க மாட்டான். கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு, ராயனுக்குரியது ராயனுக்கு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஆமென். சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஆமென். நீ அமைக்கு குளிக்கு சரிந்து விழும்படியா வரணும்னு சொன்ன நீ நல்ல விதைப்பாயாக. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். சில்லற பைசா விதைக்கிறவன் சில்லற பைசாவா அறுப்பான். சில்லற மாத்திக்கொண்டு விதைக்கிறவனும் அப்படித்தான் அறுப்பான்.
அதுதான் நான் உங்க 2 கை உயர்த்தி கேட்க சொன்னேன். கர்த்தாவே, விதை தானியத்தை தருவீரா? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். பலமாய் சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பலமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆண்டவரே, ஆண்டவரே என்ன தருவீராக? சத்தமா சொல்லுங்க, விதை தானியத்தை தருவீராக. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். ஒரு பாஸ்டர், நான் ஒரு மீட்டிங் போயிருக்கிறேன். சரிங்களா? அந்த மீட்டிங் முடிஞ்சு ஊழியக்காரங்க நாங்க ஒரு 3 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட என்னுடைய ஒரு நண்பர், அவர் என்கிட்ட கேட்டாரு. நாங்க 3 பேர் 3 ஊழியக்காரங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப என் நண்பர் கேட்கிறாரு, இப்ப இருக்கிறதுல பெஸ்ட் 5G போன் எது? நான் கேட்டேன், எவ்வளவு ரூபாய்க்கு வேணும்? அவர் சொன்னாரு, என் கையில இப்ப ஒரு 3500 ரூபாய் தான் இருக்குது. நான் சொன்னேன், அதுக்கு கிடைக்காது. ஒரு குறைஞ்சது ஒரு 12000 ரூபாய் இருந்தா சின்ன சைஸ்ல வாங்கலாம், 5G போன் வாங்கலாம் அப்படி சொன்னேன். அவர் அப்படி கணக்கு போட்டு, ஓகே ஓகே அப்படின்னா நான் டியூ கட்டி வாங்குறேன். இந்த அமேசான்ல எல்லாம் 3 டியூ கட்டி வாங்கலாம். 3500 என்கிட்ட இருக்கு, 3500 ரூபாய் இருக்குது, வாங்கலாம் அப்படின்னு என்கிட்ட பேசுறாரு. அப்ப நான் ஒரு மாடல் எடுத்து கொடுத்தேன், 11,999 ரூபாய், 12,000 ரூபாய். நான் கேட்டேன், யாருக்கு வாங்க போறீங்க? நான் ஒரு மீட்டிங் போயிருக்கேன். அவர் சொல்றாரு, பக்கத்துல 3வது ஒரு பாஸ்டர் இருக்கார் இல்லையா, நான் அவருக்கு வாங்கி கொடுக்க போறேன். நான் சொன்னேன், ஏன்? அவர் கையில் தான் மொபைல் இருக்குதே, அவர் கையில் தான் மொபைல் இருக்குதே. அவர் சொன்னாரு, என்ன ஆச்சரியமா இருந்தது. அவர் சொன்னாரு, பாஸ்டர் அவர் கையில இருக்குது ஒரு பழைய டப்பா மொபைல். நீங்க கவனிச்சீங்களா? அவர் சர்ச் மீட்டிங்க லைவ்ல போடுறதுக்கு அவர் கையில் இருக்கிற மொபைலை தான் கொண்டு அங்க வைக்கிறாரு. அதுல அப்பப்போ போன் வருது, இவர் ஓடி ஓடி போய் என்னெல்லாம பண்றாரு. அந்த லைவ் நல்லா இல்ல பாஸ்டர், அவர் கையில் இருக்க போனை தானே யூஸ் பண்றாரு. அதனால இவருக்கு நான் ஒரு போன் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா 3500 ரூபாய் தான் கையில் இருக்குது. நான் சொன்னேன், ஓகே 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 கேரி ஆன். நான் இதை உற்சாகப்படுத்துவேன், இப்படி செய்யறதை உற்சாகப்படுத்துவேன். ஊழியக்காரர்களுக்கு செய்வதை, சபைக்கு செய்வதை, ஊழியங்களுக்கு செய்யறத நான் உற்சாகப்படுத்துவேன். அப்ப கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அலையில பலமாய் சொல்லுங்களே. ஆமா, நான் பேசிட்டே இருக்கேங்க, இவ்வளவுதாங்க பேசிட்டே இருக்கோம். நான் என்னுடைய மொபைல் எடுத்து அந்த இவருக்கு, இந்த பிரதருக்கு என்னது அப்படி பார்க்கிறேன். இவ்வளவு ரூபாய்க்குள்ள 10,000 அண்டர் 10,000க்குள்ள என்ன இருக்கு, ஒவ்வொரு மாடலா காட்டிக்கிட்டே இருக்கிறேன். காட்டிட்டே இருக்கிறேன். நான் ஒரு மாடல் காட்டினேன், அதை நீங்க பாருங்கன்னு சொன்னேன். அவர் அதை செக் பண்ணாரு, அவர் மொபைல்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணாரு. அந்த 3வது பாஸ்டருக்கு தெரியாமலே அவருடைய அட்ரஸ் எல்லாம் டைப் பண்ணி எல்லாம் பண்ணி பை ஆப்ஷன் கொடுத்து கூகுள் பேக்கு, ஏன்னா அவருடைய பேங்க் அக்கவுண்ட்ல 3500 தான் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 3500 ரூபாய் கட்டணும். அந்த கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள பிளிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. மெசேஜ் பார்த்தா அப்பவே ஸ்பாட்டில் எனக்கு காட்டினார். எனக்கு அங்க வச்சு அளவா சிரிக்கவேன்னு தெரியல, ஸ்பாட்டிலே காட்டுகிறார். அற்புதம். 9,000 ரூபாய் வேற யாரோ இந்த பாஸ்டருக்கு டெபாசிட் பண்ணிருக்காங்க. இப்ப இவர் சொல்றாரு, 9,000 என் கையில 3,500 இருக்கு, நான் கடனாட்டு வாங்கி கொடுக்க வேண்டாம், அந்த பாஸ்டருக்கு நான் முழு தொகையை செலுத்தி வாங்கி கொடுக்க போகிறேன். ஆமென். நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நீ விதைக்கிறதுக்கு நினைச்சாலே விதை தானியத்தை உன் கையில தருவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ விதைக்க நினைச்சா போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்ல பாஸ்டர், இல்ல பாஸ்டர் வராது.
கர்த்தர் என்ன சொல்ல, நீ விதை, நீ அறுவடை காண்பாய், பண்டகசாலை காண்பாய், களஞ்சியத்தை காண்பாய். நீ விதைக்கணும். sow your seed. உன் கையில கிடைக்கிற என்ன ஆசீர்வாதம் கிடைச்சாலும் கர்த்தருக்கு என்று விதை, கர்த்தருடைய ஆலயத்தில் விதை, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று விதை. இங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இங்க இல்ல, நான் நம்ம சபையில சொல்லல, இங்க அப்படி யாராவது இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள். நிறைய பேருடைய எண்ணம் என்ன தெரியுமா, நாம போடுறதுல தான், நாம கொடுக்கறதுல தான். ஐயோ, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெருங்கூட்டம் எழும்பி ஒரு 2 வருஷமா இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி என்னை ரொம்ப நோடிச்சிட்டாங்க. நாங்க வாங்கி கொடுத்துதான், நாங்க செய்துதான். ஓ, அவர் அப்படி ஆயிட்டார், இவர் எப்படி ஆயிட்டார். அது உன் அறிவீனம். நீங்க யாரும் கொடுத்து ஊழியக்காரர்கள் வளர்வதில்லை. நீங்க கொடுக்காமலும் ஊழியக்காரர்களை கர்த்தர் போஷிப்பார். என்னை போஷிக்கிறார், என் குடும்பத்தை போஷிக்கிறார், சபையை போஷிக்கிறார். ஆமென். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு காரியத்தில் எங்களை தேவன் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆமென். முதல்ல அந்த திங்கிங்க நீ மாற்றுவாயாக. 2 கைகளை உயர்த்தி நல்ல ஒரு ஹல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன் பாபா. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஆமென். பலமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அந்த திங்கிங் நீ மாற்றுவாயாக. உடனே கொஞ்சம் பேர், இதுக்கும் கொஞ்சம் பேர் இறங்கி இருக்காங்க. அதாவது காலையிலிருந்து சாயங்காலம் வரை இந்த பாஸ்டர்கள் எல்லாம் ஒரே திங்க தூங்க, திங்க தூங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து ஒரு ஆராதனை நடத்திட்டு அப்படியே வாரி அப்படியே ஜனங்கள்ட்ட இருந்து அப்படியே உறிஞ்சி குடிச்சு தங்கள் குடும்பத்தை சொகுசா வளர்க்கிறாங்க. இப்படி எல்லாம் சொல்றவனே, உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? நீ உழைக்கிறத விட, நீ ஆபீஸ்ல 8 மணி நேரம் உழைக்கிறத விட 1000 மடங்கு அதிகமா கர்த்தருக்கண்ட உழைக்கிற 1000 ஊழியக்காரங்க இருக்காங்க. ஊழியம் பெரிய உழைப்பு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஊழியம் பெரிய உழைப்பு. ஆமென். அது ஓசி வாழ்க்கை அல்ல. உங்களுக்கு கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், நம்ம அங்கிருந்தானே வசனம் எடுத்தோம், 7ஆம் வசனம் தானே தொடங்கினோம். நான் அதனால தான் இந்த வசனத்தை கடைசி சொல்லலாம்னு இவ்வளவு சொல்லி வந்தேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. திருவசனத்தை உபதேசிக்கப்படுகிறவன், அதாவது அப்படின்னு அர்த்தம் என்ன? பாஸ்டர் அப்படிங்கிற ஆளு திருவசனத்தை உபதேசிக்கிறவர். கேட்கிற நீ உபதேசிக்கப்படுகிற நபர். திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுப்பானாக. உனக்கு வர்ற நன்மைய, உனக்கு வசனம் சொல்லி தருகிற, உன்னை ஆவிக்குரிய நிலையில் நடத்துகிற, உனக்காக ஊழியம் செய்கிற, உனக்காக உபவாசம் இருக்கிற, உனக்காக ஜெபிக்கிற தேவனுடைய மனுஷர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாயாக. இதுக்கு பேரு விதைக்கிறது. கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 13-14 வசனம். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவ ஆலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும் பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்று அறியீர்களா? அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு
இவன்லாம் வேலை செய்து பிழைக்க கூடாதா? எதுக்கு பாஸ்டரா இருக்கணும்? வேலை செய்து பிழைக்க கூடாதான்னு ஊழியக்காரங்களை பார்த்து கேள்வி கேட்கிறவனுக்கு பைபிள் சொல்லுகிற பதில், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஆமென். ஒண்ணு கூட பலமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி அல்லேலூயா. புரிந்தால் புரியட்டும். நீ விதைத்தால் அறுப்பாய். விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். நான் அடிக்கடி எனக்கு அடிக்கடி பொருளாதார நெருக்கடி வரும். என் ஆரம்ப காலம் முதல் நான் ஆண்டவர்கிட்ட சொல்ற ஒரு காரியம், கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் கேட்க மாட்டேன். எனக்கு விதைக்கிறதுக்கு தானியம் தாரும். ஏன்னா 1000 ரூபாய் தந்தா நான் 100 ரூபாய், 150 ரூபாய், 200, 300 ரூபாய், 400 கூட, ஏன் 1000 கூட விதைச்சிருக்கிறேன். அப்படியே இந்த கையில வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதே கவரை திரும்பி கொடுத்திருக்கிறேன். 4 நாள் கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணிருப்போம். ஆனா அந்த சபை ஊழியம் ஜனங்கள் எல்லாம் பார்த்தா அங்கிருந்து வாங்க தோணாது. சந்தோஷத்தோடு ஜோமணி கொடுத்துட்டு வந்துருவேன். எனக்கு அது ஆசீர்வாதம். நான் வீடு வந்து சேர்றதுக்குள்ள என் அக்கவுண்டுக்கு என் சம்பளத்தை கர்த்தர் அனுப்பியிருப்பார். யார் மூலமாவது அனுப்புவார். ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஆமென். தேவைகளை சந்திக்கிற தேவன் அவர். நீ விதைத்தால் அறுவடை காண்பாய். நீ விதைப்பாயாக. எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி அல்லேலூயா. விதைப்பாயாக, விதைப்பாயாக. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீங்க ஆசீர்வாதம் பெறாமல் போனதுக்கு ரகசியம், நீங்க விதைக்கிறதுக்கு மனசு இல்லை. பரிசுத்தாவியான சொல்றதை காதுள்ளவன் கேட்க கிடவன். உன் கை சூம்பின கை, பல நேரத்தில் கையை நீட்ட மாட்டேங்கிற. நீ விதைக்கிற கர்த்தருடைய ஆலயத்தை, கர்த்தருடைய சன்னில் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிற விஷயத்துக்கு 1000 கணக்கு போடுற. அதனாலதான் கர்த்தர் பார்த்தாரு, உன் கையில் உள்ளதெல்லாம் அடுத்தவன் எடுத்துட்டு போறான். நீ அடுத்தவன் கையில பறி கொடுப்பதை விட புழுப்பூச்சி அரிக்காத தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்த்தவை. 10 ஏழைகளுக்கு ஆலயத்தின் மூலமாக 10 ஏழைகளுக்கு உதவி பண்ணு. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பு. 10 மிஷனரிகளை தாங்கு. தேவனுடைய ஆலயத்தில் என்ன தேவைன்னு பாரு. அந்த கருப்பு கலர் சேர் 50 சேர் வாங்கணும். எங்கட ஜெபத்துக்கு வந்து ஸ்தோத்திரம் சொல்லி ரொம்ப நம்பிட்டேன் அவரை. அவரை சொல்லியிருக்கலாம், இது ஒரிஜினல் பியூர் பிளாஸ்டிக் இல்ல பாஸ்டர் அப்படி என்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும். அவரும் ஜெபத்து போறவர், நானும் இவர் ஜெபிக்கிறவர், ஜெபத்து போறவர் அப்படி சொல்லி சபைக்கு அப்படி சொல்லி நல்லது செய்வார்னு பார்த்தேன். இந்த சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வாங்கினது அந்த வெள்ளைச்சேரு, அது அப்படி கிடக்கு. ஆனா இது 50 வாங்கி இப்போ 7, 8, 9 தான் கிடக்கு. பாக்கி எல்லாம் உடைஞ்சு போச்சு. ஒரு ஆள் இருந்தாலே உடைஞ்சிரும். இப்ப எனக்கு ஒரு நல்ல 50 சேர் வாங்கி இங்க போடணும்னு என் மனசுக்குள்ள இருக்கு. விதைக்க விருப்பம் உள்ளவர்கள் விதைப்பீர்களா? ஒரு 15 சென்ட் 20 சென்ட் நிலமாவது வாங்கி ஒரு ஆலயத்தை கட்டணும்னு ஆசை இருக்கு. விதைக்க மனம் இருந்தால் விதைப்பீர்களா? 2 பாக்ஸ் எரிஞ்சு போச்சு. நான் எதை கட்டி வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு இந்த ஹால் தந்தவங்க நம்மகிட்ட போன வாரம் தான் எனக்கு மெசேஜ் பண்றாங்க,
சவுண்ட் இப்படி இருக்குது, முன்னால இப்படி இல்லையே, என்னன்னு எனக்கு தான் தெரியும். அப்ப அதை கொஞ்சம் மாத்தணும். விதைக்க மனம் உள்ளவர்கள் விதைப்பீர்களாக. விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். விதை தானியத்தை கையில் எடுங்கள். உனக்கு கர்த்தர் தருவதிலே விதைப்பதற்கு கற்றுக்கொள்வாயாக. இன்றைக்கு ஆலோசனை அதுதான். இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் சபைக்கு சொல்வது அதுதான். நீ விதைக்க கற்றுக்கொள். நீ விதைக்கணும், விதைக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் விதைக்கணும். எழுதி வச்சுக்கோங்க. நீங்க தசம பாகத்திலேயோ காணிக்கையிலேயோ கர்த்தருக்கு செய்யறதுலயோ நீங்க கணக்கு பார்க்காம செய்ய ஆரம்பிச்சு பாருங்க. கர்த்தரும் உனக்கு கணக்கு பார்க்காமல் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோமாக. எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவும் இரக்கங்களை பாராட்டுகிறவருமாய் இருக்கிற பரிசுத்தம் உள்ள நல்ல கர்த்தாவே, தேவரீர் எங்களுக்கு தந்த நல்ல காலை நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆசீர்வாதத்தின் திறவுகோலை படித்துக்கொள்ள, தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். விதை தானியத்தை கையில் வைத்து நாங்கள் எல்லா நாளும் தேவனுடைய சபையில விதைக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. உம்முடைய பரிசுத்தமுள்ள கரத்தில் தாழ்த்தி தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்போது கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் கிருபையும் உங்கள் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். விடுதலை தந்த தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Blessed, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.